நேற்றைக்கு பீகாரில் வந்து ஏற்கனவே இந்த பீகாரில் அண்மையில் நடைபெற்ற அந்த எஸ்ஐஆர் மூலமாக நடந்திருப்பது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போய் ஒரு உரையாற்றியிருக்கிறாரு. அங்கே வந்து தேஜஸ்வி யாதவ் இருந்திருக்கிறாரு, ராகுல் காந்தி, மு.க.ஸ்டாலின் ஆகியோரோட இந்த வருகை அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணிக்கு வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. நேற்றைய அந்த பேரணி, வாக்காளர் உரிமை காக்கும் அந்த பேரணியை நீங்கள் எப்படி மதிப்பீடு பண்ணுறீங்க? இந்த வாக்காளர் உரிமை காக்கும் பேரணி, இந்த வாக்குகள் திருடப்படுகிறது அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து இன்றைக்கி நாடு முழுவதும் ஒரு விதமான ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ராகுல் காந்தி எடுத்த மற்ற பல கேம்பெயின்ஸை விட இந்த கேம்பெயின் மூலமாக ராகுல் காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவை அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த எதிர்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு விதமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, ஒரு புத்துணர்வு, ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது இது ஒரு கிரெடிபிளான ஒரு இஷ்யூ. ஏன்னா வாக்காளர் பட்டியல் அப்படின்றது தான் வந்து ஒரு தேர்தல் நடத்துவதற்கான அடிப்படை. அதுலேயே உங்களுக்கு வந்து முறைகேடுகள் மாநிலத்துக்கு மாநிலம் வேறு வேறு விதமாக அந்த முறைகேடுகள் என்பது நடக்கிறது அப்படின்னும் போது மகாராஷ்டிரா இருக்குது அதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹரியானா ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெங்களூர் கர்நாடகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பீகார்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் அந்த வாக்காளர் பட்டியலேருந்து அந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று பண்ணி அதில் நீக்கி இருக்கிறார்கள் அப்படின்னும் போது இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கொட்டும் விழுந்துச்சு, நாங்கள் ஏன் அதை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு. ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷன் செய்கின்ற இந்த தில்லுமுள்ளுகள் எல்லாம் வந்து இதில் கேள்விக்குறியாகி இருக்கிறது.